சிலருடைய உருவத்தை பார்த்தே அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றது. சந்தர்ப்பம் கொடுத்தாதானே அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அவர் ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர். ஒரு முறை அமெரிக்காவுக்கு போறாரு. அங்கு டெலிஃபோன்ல ப்ளூடூத் வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டெலிஃபோன் கருவியானது சந்தைப்படுத்தப்படுகின்றது. இப்போ இந்த கருவியை எப்படியாவது இந்தியாவில் தான் முதல்ல சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாரு. இதற்கு இவருக்கு பேச்சு திறமையுடைய நல்ல சேல்ஸ்மேன்கள் தேவை. செய்தித்தாளில் விளம்பரம் ஒன்றை வெளியிடுகின்றார். அடுத்த நாளே அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்கிறான். பரட்ட தலையோட, ஒரு கருப்பு கலர் பேண்ட்டும் மஞ்சள் கலர் சட்டையும் போட்டுட்டு, அந்த சட்டையை ஒழுங்காக கூட அவனுக்கு இன் பண்ண தெரியலை. டைட்டாக ஒரு ஷூ ஒன்று போட்டிருக்கான், ஒரு டை ஒன்று கட்டியிருக்கான். நான் நாட்டுப்புறத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்றது அவனை பார்த்தாலே தெரியுது. என்னோட பேர் முனுசாமி அப்படின்றான். நான் தொலைதூர கல்வியில் தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இதுவரை எந்த விதமான சேல்ஸ் அனுபவமும் கிடையாது. இந்த சேல்ஸ்மேன் துறையில் நான் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனை பார்த்தாலே அவருக்கு தெரியுது இவனால் கண்டிப்பாக இந்த கருவியை விற்பனை செய்ய முடியாதுன்னு தெரியுது. ஆனாலும் அவனுடைய தோற்றம் இப்படி இருந்தாலும் அவனுடைய முகத்தில் தான் எப்படியாவது இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருப்பதை மட்டும் அவர் பார்த்துட்டாரு. உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே வாப்பா, நீ இந்த கருவியை சந்தைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 பேரை சந்திக்கணும். ஒரு மாதத்திற்கு 4 கருவிகளை விற்பனை செய்யணும். ஒரு கருவிக்கு 250 ரூபாய் வீதம். ஒரு மாதத்துக்கு நான் அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்றார். அவனுக்கா மிகப்பெரிய ஆச்சரியம். இதுவரை 400 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவர் இப்போ என்ன செய்கிறாரு, அவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஒரு கேபின் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அடுத்த நாள் வந்து அந்த கேபினை பார்க்குறாரு. அங்கு ஒரு வெள்ளைத்தாளில் அவன் இவ்வாறு எழுதி ஒட்டி இருக்கின்றான். முதல்ல, இந்த சேல்ஸ்மேன் துறையில் நான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக வர வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கான். அடுத்த வரி, தினமும் நான் 100 பேரை சந்திக்க வேண்டும். அடுத்த வரி, நான் ஒரு மாதத்திற்கு 4 கருவிகளை விற்பனை செய்ய வேண்டும். அடுத்த வரி, நான் ஒரு மாதத்திற்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் எழுதியிருக்கான். தினமும் அவன் இந்த வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 4 வரிகளையும் படிச்சுட்டு தான் கிளம்புவதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றான். அவன் இப்பொழுது ஒரு மாதத்திற்கு 4 கருவிகளை விற்பனை செய்யவில்லை, 7 கருவிகளை விற்பனை செய்திருக்கின்றான். ஒரு மாதத்திற்கு அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கவில்லை, 1000த்திற்கும் மேலாக அவன் சம்பாதித்து சாதித்திருக்கின்றான். ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே அவன் ஒரு மாதத்திற்கு இப்பொழுது 500 கருவிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றான். இப்போ இந்த முதலாளி அவனை தன்னுடைய பார்ட்னராகவே ஆக்கிட்டார். இந்த முதலாளியை அவன் சந்தித்தது அவனுடைய அதிர்ஷ்டமா அல்லது அவருடைய அதிர்ஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இருவருமே இந்த துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இதைத்தான் வள்ளுவர் அழகாக சொல்கின்றார். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய தேர் உருண்டு போகணுன்னா ஒரு சின்ன அச்சாணி தான் அதற்கு ஆதாரமானது. அவங்கிட்ட இதில் நான் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை என்ற அச்சாணி இருந்தது. அவர் கண்டுபிடிச்சதுனால தான் அவரும் அவனும் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்கின்றார்கள்.